பிரேசில் நாட்டில் நடக்கும் பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானத்தில் ஞாயிறன்று புறப்பட்டார். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு பிரேசிலில் உள்ள போர்த்தலேசா நகரில் 15, 16ஆம் தேதிகளில் நடக்கிறது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி தனி விமானத்தில் டெல்லியில் இருந்து புறப்பட்டார். ஜெர்மனி தலைநகர் பெர்லின் சென்று அங்கிருந்து பிரேசிலுக்கு செல்லும் மோடியுடன் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் RK தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் சுஜாதா சிங்கும் சென்றனர். புறப்படும் முன் மோடி வெளியிட்ட அறிக்கையில் பிரிக்ஸ் நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேம்படுத்துவது குறித்து அந்நாடுகளின் தலைவர்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த தான் மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். உலகின் பல பகுதிகளில் அரசியல் கிளர்ச்சி, போர், மனிதநேய நெருக்கடிகள் நடந்து வரும் சூழலில் பிரிக்ஸ் மாநாடு நடக்கவிருப்பதை அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள மோடி, உலகில் அமைதியான சூழலை ஏற்படுத்துவது குறித்து பிரிக்ஸ் மாநாட்டில் தான் விவாதிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான இந்தியாவின் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் உலக பொருளாதாரத்தை உறுதியான நிலைக்கு கொண்டு செல்வது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப் போவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் பல்வேறு வளரும் நாடுகளில் கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் நோக்குடன் துவக்கப்பட உள்ள பிரிக்ஸ் வளர்ச்சி வங்கியை உருவாக்குவது குறித்தும் மாநாட்டில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் வங்கியின் தலைமையகத்தை டெல்லியில் நிறுவ இந்தியாவும் ஷாங்காயில் உருவாக்க வேண்டுமென சீனாவும் வலியுறுத்துவதால் சர்ச்சை நிலவுகிறது.